சப்போர்ட் கொடுக்கும்போதே சொல்லிட்டோம், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் இவர் தவேகாவோட சந்திக்கிறதுக்கு தான் விரும்புறோம். அதான் கட்சியில இருக்க தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிற நிலையில அதை தான் விரும்புறாங்க. அதுதான் தொடரும். இந்தியா கூட்டணி வர சம்மதம் தெரிவிச்சிருக்கிறாரா? தொடர்ந்து தலைவர்கள் வர பாக்குறீங்க, அலுவலகத்துக்கு வர்றாரு, என்ன நிலைப்பாடு? இல்ல, அது ஒரு விஜய் இந்தியா கூட்டணிக்கு வந்தா முழுமையாக வரவேற்போம். அதுல வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி சிலருக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிர்த்து கேரளால போட்டியிடுறோம். ஆனா பாராளுமன்றம் வரும்போது ரெண்டு பேரும் ஒன்னா தான் கோஆபரேட் பண்றோம். மமதா பானர்ஜி கட்சி திரிணாமுல் காங்கிரஸும் பெங்கால்ல போட்டியிடுகிறது. ஆனா பார்லிமெண்ட் வரும்போது கோஆபரேட் பண்றோம். அதனால தமிழ்நாட்டுல போட்டியிடுறதுனாலேயே பாராளுமன்றத்துல வந்து ஒத்துழைக்க முடியாதுன்றது நீதி கிடையாது. அதனால தவேகா அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியில வந்தாக்க நாங்க முழுமையாக வரவேற்போம். தொடர்ந்து திமுக ஆதரவு கூட்டணியில இருந்தவங்க எல்லாம் விஜய் ஆட்சி அமைக்க உறுதுணையா இருக்காங்க. அதனால திமுகவோட உதவியாளர் அப்படி அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஐயூஎம்எல்லா இருந்தாலும் சரி, விசிகேவா இருந்தாலும் சரி, கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ரியாலிட்டி என்ன? சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்து தாவேகா. தாவேகா தலைமையில இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அமைய வேண்டும், விஜய் முதலமைச்சராக ஆட்சி அமைய வேண்டும் தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆகும். அதனால அவங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இருந்தாலும் தனிப்பட்ட மெஜாரிட்டி இல்லாதனால அவர்கள் 2-3 கட்சியுடைய ஆதரவை கேட்டுதான் அவங்க ஆட்சி அமைக்கணும். அவர் கேட்டிருக்காரு, அந்த ஆதரவு கொடுத்துருக்கோம். அதனால இது வந்து இவங்களுடைய ஆதரவு, இந்த திமுகவோட ஆதரவோட தான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவர் மற்ற அரசியல் கட்சிகளை நாடி அவருடைய ஆதரவோடு என்னை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இந்த கவர்மெண்ட் இருக்கு. திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. சம்திங் நோன் as pre-poll alliance, something known as post-poll alliance. தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணிக்கு எந்த கூட்டணிக்கும் 118 வரல. எல்லாருமே தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற கூட்டணி நிலையில தான் நீங்க இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா யாருமே ஆட்சேபிக்க முடியாது. தெரியாது, அப்படி சொல்ல முடியாது. போஸ்ட்போன் ஒரு ரீகான்ஃபிகரேஷன் வரதானே செய்யும். போஸ்ட்போன் அப்படி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்ற வாக்குகள், அவர்கள் பெற்ற வெற்றி அடைந்த சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய வாக்குகள் மூலமா தான் வெற்றி அடைந்தார் சொல்லுவோம். அது ஒரு மியூச்சுவல் தானே. அதனால நான் ஒன்னும் அப்படி பிரிச்சல பேச முடியாது. செக்குலர் பார்ட்டிஸ். அவர் வந்து மதச்சார்பற்ற கட்சிகள், பாஜகவோடு உறவு வைத்திருக்காத கட்சிகளை தான் அவர் வந்து உதவி நாடி இருக்கார். அவர் தெளிவா இருக்கார். அவர் வந்து ஒரு மதச்சார்பற்ற அரசாங்கத்தை தமிழ்நாட்டில் தர வேண்டும் என்பதற்காக மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்த மதச்சார்பற்ற கட்சிகளுடைய உதவியை நாடி இருக்கார். அவர் உதவியை நாடாம 4-5 பேர் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா வேண்டாம் நான் சொல்ல போறாரு, அது வாங்கிக்கதான் போறாரு. அவர் ஒண்ணும் போய் கேட்கலையே. இப்ப நம்மள ஒரு தேர்தலில் நிக்கிறீங்க, நீங்க ஓட்டே கேட்காத இடத்துல உங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சுன்னா அந்த ஓட்டை வாங்கி தானே போறீங்க. அப்படிதான் அதை பார்க்கணும். அதிமுக ஆதரவு வந்து மதச்சார்பற்ற கொள்கைக்கு ஒத்து போகக்கூடிய ஆதரவு இல்ல. அதிமுக வந்து இவர் ஒண்ணும் கேட்கலையே, அவங்களா வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, காணிக்கிறாரு. எல்லாரையும் ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்த அப்புறம் ஒரு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் போய் பாக்குறது வந்து என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இல்ல சார், சீஃப் மினிஸ்டர் யாரை போய் பாக்குறாரு, யாரை போய் பாக்கலன்றத முடிவு எடுக்கிறது அவரு. அதுக்காக நான் வந்து ரன்னிங் காமெடி கொடுக்க முடியாது. ஆனா அவர் போய் பார்த்த செயலை வந்து நான் பாராட்டுறேன். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.